அதிக அளவு பாசமும், அன்பும் நிறைந்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது காற்று ராசி, ஸ்திர ராசியா வந்து அமரும்போது, இவங்க பேச்சுல கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். விட்டு கொடுக்காத அந்த தன்மை இருக்கும். பணம் பத்தினிய ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பேச்சு திறமை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேசிய பல காரியங்கள சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. பண விஷயத்துல ரொம்ப தெளிவா, கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கணும் அப்படின்னா, அத கரெக்ட்டா பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ரொம்ப புத்திசாலியான ராசி, ரொம்ப திறமைசாலியான ராசி. எதையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ராசி. இந்த ராசிய ஒரு இருட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நவகிரகங்களிலே பார்க்கும்போது இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய கிரகம். அதனால தான் இது ஒரு இருள் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்க பொருளாதாரத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்க தான். ஆனா ரொம்ப பொறுமையா தான் முன்னேறுவாங்க. டக்குன்னு எடுத்தவங்க வந்து டாப்புக்கு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறக்கூடிய ஒரு ராசியில இந்த மகர ராசியும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள இந்த மகர ராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா அமையப்போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா அமையப்போகுது? எந்த விஷயத்துல உங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமா இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். ரொம்ப நீதிமான். ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனிப்பெயர்ச்சியானது நடைபெற போகுது. சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றத்தை நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில இதுநாள் வரையிலும் சனி பகவான் பயணமாயிட்டு இருந்தார். அதில் இருந்து விலகி மீன ராசி குருவோடைய ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். ஏன்னா 7.5 ஆண்டு காலம் முடிந்துமே சின்ன சின்ன தாக்கத்தை, அதோட பாதிப்பை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான காலகட்டமாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க, தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. சகோதரர் வழியில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக பயிற்சியாக அந்த சனி பயிற்சி நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இந்த குணம் இருக்கும். மற்றவங்க ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான், தனஸ்தானாதிபதியுமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுவது எந்த காரியமெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும். எந்த செயல்பாடு தள்ளி போயிட்டே இருந்தது, நல்ல லாபம் கிடைக்கல, ரொம்ப ஒரு எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், எனக்கு அதில் விட்டே போச்சு, மனசே விட்டு போச்சு, நானும் போராடி போராடி ஓய்ந்து போயிட்டேன், எனக்கு அதில் வெற்றியே கிடைக்கல, நல்ல லாபமே கிடைக்கலன்னு எந்த ஒரு விஷயத்தை போராடி போராடி கைவிடுற நிலையில் இருக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க, தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. குடும்ப பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா கடந்த 7.5 ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனியோட
பிடியிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னே கூட நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு சொல்லலாம். ராசிநாதன் ஆகிய சனி பகவான் இதுவரை குடும்ப சனியாக இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கடந்த 7.5 ஆண்டு காலமாக நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் இனி மாறப்போகுது. அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னே கூட சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுற பண்பு இயற்கையாகவே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். நீங்களே எதிர்பாராமல் நிறைய நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உங்களுக்காக கூட ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்தேன், ஆனால் தடையாகவே முடிஞ்சிச்சு, நல்ல ஒரு வரனே அமையலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை பெற முடியல, நல்ல தொழிலே அமையலை, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலான்னு பார்த்தாலும் அந்த தொழிலும் கரெக்டாக அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலகட்டம். நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தீங்களோ, நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த கோரிக்கை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முதன்மையாக பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் வர போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறுகிய முதலீட்டில் கூட நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கரெக்டாக செயல்படுத்துவீங்க. நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் விடாமுயற்சியோடு போராடும் குணம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சின்னதாக முயற்சி போட்டு பார்ப்பீங்க, நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கல்வியிலையும் சரி, வேலையிலையும் சரி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. அந்த தொய்வு நிலை போகுது. நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். தகுந்த முதலீடு மட்டும் போட்டிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதையுமே கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்திலே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற இடத்துலையே கூட ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப தகராறில் ஒரு முடிவுக்கு வரும், சொத்து பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரும். யாருக்கிட்டலாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தீங்களோ அவங்க கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். உறவுகள் உங்ககிட்ட தேடி வருவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கும். எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விலக்கி போச்சு அந்த உறவு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டும். உங்களுடைய பேச்சு சாதத்தியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா சில நன்மைகளும் கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலிமா கூட சின்ன சின்ன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். வாய்ப்புகளை மட்டும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை விருப்பங்கள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பண்புகள் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருக்கிட்டையுமே அனுசரித்து போடக்கூடிய அந்த பண்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு குறுக்கீடுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ கூட முதலீடு போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு லாபம் கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்களுடைய உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் மூலிமா நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளே ராகு காலத்தில் போய் பைரவருக்கு ஒரு 7
விளக்கு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதுவும் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி தயிர் சாதத்தை வந்து தானமாக வழங்கிட்டுவாங்க. நெய்வேத்தியமாக வழங்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நம்பிக்கையோட இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.